பார்த்துட்ருக்கோம். A man earns 20 rupees on the first day and spends 15 on the next day. He again earns 20 rupees on the third day and spends 15 on the fourth day. If he continues to save like this, how soon will have 16 and அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு மனிதன் முதல் நாள் 20 சம்பாதிச்சு அடுத்த நாள் 15 செலவு செய்கிறார். மீண்டும் 3ஆம் நாள் 20 சம்பாதித்து 4ஆம் நாள் 15 செலவிடுகிறார். இவ்வாறு அவர் சேமிப்பை தொடர்கிறார் எனில் ரூபாய் 60 எவ்வளவு சீக்கிரம் அவரது கையில் இருக்கும்? கொஷின்லேயே ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். 60 ரூபாய் எப்போது சேமிப்பார்னு கேட்கல, எவ்வளோ சீக்கிரம் அவர் கையில் 60 ருபீஸ் அவர் ஹேண்டில் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது, ஓகேவா? ஏன்னா இப்போ பாருங்கள், அவர் 2 டேஸ்க்கு ஒரு டைம் 5 ருபீஸ் வருதுன்னா 2 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து உங்களுக்கு 5 ருபீஸ் வருது, கரெக்டாக? இப்போது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, நம்மளுக்கு தெரியும் 12 × 5 நம்மளுக்கு 16 தெரியும், கரெக்டாக? அப்போ 24 × 5னா தான் நம்மளுக்கு அப்போ டேஸ் டபுளாக தான் ஆகும். இப்போ 24 டேஸில் தான் 16 வந்திருக்கும். பாருங்கள், அந்த ஆன்சரே இல்லை. ஏன்னா 60 அவர் ஹேண்டில் எப்போ இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், இப்போது இவர் வந்து அவர் கையில் வந்து முன்னாடி ஒரு 40 ரூபாய் இருந்திருந்தால் அடுத்து அவர் 20 ரூபா சம்பாதிப்பார். அப்போயே அவருக்கு 60 ருபீஸ் வந்திருக்கும், கரெக்டாக? முன்னாடி 40 ருபீஸ் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவர் 20 சம்பாதிப்பார் இல்லையா? அப்போது ஒரு 20 சேர்த்து 60யாக இருந்திருக்கும், கரெக்டாக? இதுதான் அவர் ஹேண்டில் வச்சுருக்கிற நாள். இப்போ இதுக்கு முன்னாடி 40 சம்பாதிக்க எவ்வளோ நாள் ஆகிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு தெரியும் 40னா நம்மளுக்கு எப்போ 8 5 40. அப்போ டேஸு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 2 டேஸ்க்கு ஒரு தடவை தான் அது வருது. அப்போது எத்தனை டேஸில் வந்திருக்கும்? 16 டேஸில் வந்திருக்கும், ஓகேவா? அப்போ 16 டேஸ் தான் வரும். 16 டேஸில் ஒரு 40 ருபீஸ் சம்பாதிப்பார். அடுத்து 17 டேஸில் அவருக்கு ஒரு 20 ருபீஸ் கிடச்சிருக்கும். அப்போ 40 + 20 60 ஆகிருக்கும், கரெக்டாக? அப்போ அந்த அவர்கிட்ட 17 டே அன்னைக்கு தான் 60 ருபீஸ் அவர் கையில் இருந்திருக்கும். அதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ 17வது நாளில் தான் இந்த சம்மோட ஆன்சர்.